அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ஃபியூ டேஸ்ல நாம போடுற ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் வீடியோ இது. ஸோ ஐ வெல்கமிங் யூ ஆல் த எக்ஸ்பெக்டட் பேரண்ட்ஸ் அண்ட் நியூ மாமிஸ். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு அவேர்னஸா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நாம இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், எதுக்கு இந்த பிரெக்னன்சி கேர் எஜுகேஷன், இந்த பிரெக்னன்சி கேர் எஜுகேஷன்ல இவங்க என்ன சொல்ல போறாங்க, அதை கேட்கறதுல நமக்கு என்ன லாபம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம். இந்த வீடியோவை பார்க்குற பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், அபவுட் டு கெட் கன்சீவ் அந்த மாதிரி குரூப் பர்சன்ஸா இருக்கட்டும், இல்ல பிரெக்னன்ட் மதர்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த வீடியோ வில் give you a great awareness among you, because this pregnancy care education is most important nowadays. ஏன்னு கேக்குறீங்களா? நாம அந்த காலத்துல வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது. சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா அந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. ஒருத்தர் மாத்தி வீட்டுல கன்சீவ் ஆகும் போதோ கர்ப்ப காலத்துல இருக்கும் போதோ நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் எவ்ரி விமன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த விமன் இஸ் ஒர்க்கிங். ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இதுல கன்செப்ஷன் நடக்கிறது கஷ்டம். அப்படியே நடந்தாலுமே அந்த கன்செப்ஷனை சக்சஸ்ஃபுல் டெலிவரி வரைக்கும் அந்த பிரெக்னன்சி ஜேர்னியை அவங்க ஹாப்பியா எடுத்துட்டு போக முடியாம நிறைய மதர்ஸ் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, why this pregnancy education is most important சொல்லவா? நம்மளோட இந்திய நாட்டுல ஓகே இயர்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே மொத்தமா எடுத்தோம்னா 25 மில்லியன் டெலிவரிஸ் எவ்ரி இயர் நடக்குது. தட் இஸ் 250 lakhs. ஸோ நம்ம இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1 lakh டெலிவரி நடக்குதுங்க. அந்த 1 lakh டெலிவரியில மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது பிரசவ கால தாய்மார்கள் இறக்கும் அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருந்தது. 1000 இருந்தது, 100 இருந்தது. இப்ப 2 டிஜிட்ஸ்ல 80s கொண்டு வந்துட்டாங்க நம்மளோட கவர்மெண்ட், நம்மளோட ஹெல்த் எஜுகேட்டர்ஸ், நம்மளோட டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. So this pregnancy care education will help us in this situation. Can you understand? So அந்த maternal mortality rate இன்னும் மில் ஆகலங்க. 88 per 1000, 88 per 1 lakh deliveries இன்னும் மதர்ஸ் இறந்துட்டு தாங்க இருக்காங்க டெலிவரி டைம்ல. அதுக்கப்புறம் அந்த நியூபார்ன் சிசு, அந்த சிசுவும் ஒரு 1000 குழந்தைக்கு 17 குழந்தைகள் இன்னும் இறப்பு சதவிகிதம் நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த பிரெக்னன்சி கேர் எஜுகேஷன் ரொம்ப அவசியங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவு எஜுகேஷன்ஸ் கொடுத்து, எவ்வளவு கைடன்ஸ், உங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுக்கிறோமோ, யூ கேன் கோ த்ரூ திஸ் ஜர்னி, சேலஞ்சிங் ஜர்னி இன் த ஹாப்பி அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வே. சோ இதெல்லாம் நம்ம தடுக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, இல்ல வயசான அம்மா அப்பா இருக்காங்க, நம்மள டேக் கேர் பண்ணிக்க முடியல. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல திஸ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. பிகாஸ் ஹாஸ்பிட்டல் போனாலுமே நாம என்னதான் விவிஐபி அப்பாயின்மெண்ட் வாங்கி போனாலுமே எவ்ரி கைனகாலஜிஸ்ட் இஸ் ஓவர்லோடடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலுமே. ஐ ஆம் ஆல்சோ மதர் ஆஃப் 2 kids. I have also gone through all this phase. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்ககிட்ட நான் சவுண்ட் நாலேஜோட நான் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சோ எந்த கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க போனாலுமே they are already overloaded. அவங்களுக்கு டீ குடிக்க, அவங்களுக்கு பர்சனல் டைம்க்கே டைம் இல்லாத அளவுக்கு everyone is overloaded. சோ அவங்க ஒரு 1000 பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்துல பார்க்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம். சோ they can't spend more time with you. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு மெடிக்கலி ஸ்கேன் எடுப்பாங்க, குழந்தையோட growth அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு சின்ன ஹிண்ட்ஸ், கவுன்சிலிங்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்த் எஜுகேஷன். தட் இஸ் their டியூட்டி. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அவங்களால அந்த வேல்யூபிள் மெசேஜஸ் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல யூ கேன் கான்டாக்ட் மீ, யூ கேன் அப்ரோச் us. We are there to guide you and counsel you for your betterment.
of your pregnancy journey. So you know, நம்மளோட இந்தியால இப்ப இருக்க காலகட்டத்துல 50% of pregnancies are high risk. 50% because of our lifestyle, நம்மளோட food habits, fast food, pizza, burger, நம்ம healthy lifestyle, நம்ம இந்தியன் கல்ச்சரை விட்டுட்டு நம்ம வந்து மாறிட்டோம். We are craving for pizza, burger and all etc. நம்மளோட sleep pattern disturb ஆயிடுச்சு because of this mobile. Everyone want to see the reels, videos, everything. So and moreover working women க்கு வந்து அவங்க பாஸ் கொடுக்கிற டார்கெட், ஸ்ட்ரெஸ், so and so etc. இந்த மாதிரி இருக்கும்போது working women இருந்தா அவங்க வெளியிலயும் ஒர்க் பண்ணணும், வீட்லயும் வந்து சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், they have to take care of our baby. So இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருப்பாங்க. physical stress, mental stress, all these stresses will change into high risk. Pregnancyன்றது ரொம்ப தெய்வீகமான ஒரு விஷயம். It's a divine thing. You know, it's a divine thing. It's a greatest blessing from the God and you have to enjoy the journey. It is, of course, it is a challenging journey. I agree. Of course, it is a challenging journey. But you have to go through with your positive attitude because you are going to become a mother. மதருக்கு இணையா, தாய்க்கு இணையா இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்ல, எந்த ஒரு பொசிஷனும் இல்ல. சோ அந்த தாய்மையை நம்ம அடைய போறோம் போது ஒரு பேரானந்தத்தோட அந்த பிரெக்னன்சியை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணணும். அதுக்கு நீங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்டேபிளா இருக்கணும். வித்வுட் ஸ்ட்ரெஸ், யூ ஷுட் பி ஹாப்பி. அந்த டிவைன் பிளெஸிங்ஸை வந்து நீங்க அழகா கேரி பண்ணி அதை வந்து ஆத்மார்த்தமா அந்த பிரெக்னன்சியை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி யூ ஹாவ் டு go through. அப்பதான் அந்த pregnancy வந்து happy and successful-ஆ இருக்கும். So my dear மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோல இந்த awareness தெரிஞ்சிருக்கும். To avoid all this maternal mortality rate, infant mortality rate, neonatal mortality rate, இதெல்லாம் தடுக்க high risk pregnancy-ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வராம, உங்க டெலிவரி டைம்ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வராம இருக்க நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், உங்க மனநிலையை எப்படி வச்சுக்கணும், உங்க பேபியோட வெல்பீயிங்க்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற கைடன்ஸை நூக் அண்ட் கார்னரா தெளிவா கொடுக்கறாங்க இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா is waiting for you all. So you can feel free to approach me. Okay? எந்த ஒரு டவுட் கவுன்சிலிங்கா இருந்தாலும் feel free to approach, educate yourself and இந்த divine journey-ய, இந்த divine blessings-அ நீங்க வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படின்றது தாங்க என்னோட ஆசையும். ஸோ பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் வந்து அனீமியாவா இருப்பாங்க, என்ன சாப்பிடணும்னு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு வந்து சுகர் வர்றது, பிபி வர்றது. ஐ எம் சீயிங் நவடேஸ், அதாவது ஆக்சுவலி 35+ இருக்கவங்களுக்கு தான் வந்து பிபி, சுகர் அதெல்லாம் நான் வந்து என்னோட கரியர்ல பார்த்திருக்கேன். பட் நவ் 21, 22 வித் அண்டர் 25 இருக்க மதர்ஸ்க்கே வந்து கெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன்லாம் வருதுங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் டியூரிங் கன்செப்ஷன். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம லைஃப்ல அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிரெக்னன்சி ஆல்சோ நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு உயிர்கொல்லியா எல்லாரோட லைஃபோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கு. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இந்த மாதிரி வந்து பர்த் எமர்ஜென்சிஸ், அப்ஸ்டெட்டிக்கல் எமர்ஜென்சிஸ் எல்லாம் வரக்கூடிய அன்பிரெடிக்டபிள் சிச்சுவேஷன் தாங்க டெலிவரி. அந்த மாதிரி எல்லாம் வராம அவாய்ட் பண்ண ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நாம இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டிப்பா பிரெக்னன்சில நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டு வரேன். So please follow Krishna Garbhini Kendra is at YouTube, Facebook and Instagram. Please follow in all these 3 places and support us. உங்க சப்போர்ட்ல தான் நம்மளோட வளர்ச்சி இருக்கு, என்னோட சப்போர்ட்ல தான் உங்களோட ஹாப்பினஸ் இருக்கு. ஓ தேங்க்யூ மக்களே.